Hello friends, welcome to Shallows Artistry. இன்னைக்கான வீடியோல LiQWYD ஹேண்ட் வாஷோட ஒரு பெரிய கேன் எடுத்து அதுல பிளான்டர் செய்யறது எப்படின்னு தான் காட்ட போறேங்க. கிட்டத்தட்ட இந்த ஷேப்ல வரக்கூடிய எந்த கேன் வேணா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல இருக்கிற லேபிளை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்க வரைஞ்சிக்கலாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வீடு வரைய போறேன். அந்த வீட்டை சுத்திலே மரம் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வரைய போறேங்க. நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணல. மொத்தமாவே எது போகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கைப்பிடி மட்டும் தான் போகும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா இது நல்லா ஹார்டாக இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா பழுக்க காய வச்சு ஏதாவது கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் கட் பண்ண முடியும். ஏன்னா நான் இதை கட் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கத்தியை சூடு பண்ணாமல் நான் கட் பண்ணனால ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேங்க ஒரு வழியாக. இந்த ஷேப் வந்தோடனே நான் அதை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இதை என்னால் வளைக்க முடியலைங்க. அதனால என்ன பண்ணுறேன்னா இன்னும் 2-3 கிளைக வர மாதிரி நான் அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஈஸியாக பெண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஹோல்ஸும் போட்டிருக்கேன் தண்ணி வெளியே வரதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான கதவு ஜன்னல் எல்லாம் வரைஞ்சிடலாங்க. இப்போ இந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் டிசைன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்திருக்கேங்க. இந்த கயிறுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கயிறுலாம் சுத்தி இருப்பாங்க. அதனால எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடிமனான டிசைன் வேணுமோ அந்த இதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டியான டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு இதை நல்லா திரிச்சு விட்டு இந்த மாதிரி இந்த கயிறுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பிரிச்சு அதை யூஸ் பண்ணணுமா நீங்க யோசிச்சீங்கன்னா இதே சைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது குட்டி குட்டியா, அந்த கயிறு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோர் டிசைன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கோங்க. சின்ன சைஸ்ல இருக்க கயிறா இருந்தாலும் சரி, பெரிய சைஸ்ல இருக்க கயிறா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தோட எண்ட்லையுமே ஒன்று முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லை ரப்பர் பேண்டோ இல்லை நூலையோ வச்சு நல்லா அந்த எண்டை டைட்டாக கட்டி வச்சிடுங்க. இல்லைன்னா அந்த நூல் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். இப்போ ஜன்னலையும் டிசைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஜன்னல் டிசைன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கயிறு இருந்தால் போதுமானதுங்க. சின்ன கயிறை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடலாங்க. அதுக்காக பெரிய கயிறு எடுத்திருக்கேங்க. இந்த கயிறோட 2 சைட்லையுமே நல்லா நூல் வச்சு முடிச்சு போட்டிருக்கேங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கதவு ஜன்னல் மாதிரி மரத்தோட எஃபெக்ட் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாங்க. ஜன்னலுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த அந்த கிரில்லை இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இதுக்கு சின்ன கயிறு தான் எடுத்திருக்கேன். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கங்க. இப்போ மரத்துக்கு தேவையான பிரான்ச்சஸ் எல்லாம் வரைஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி வரைஞ்சோம்னா நல்லா பார்க்கறதுக்கு எம்போஸ்டா தெரியுங்க. இந்த வீட்டுக்கு தேவையான ஓடுகளை எல்லாம் செய்யறதுக்காக பழைய கார்ட்போர்டு எடுத்திருக்கேங்க. கார்ட்போர்டை ஒரு ஸ்கேல் ஷேப்ல வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டுகளை 2ஆ பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள ஜிக்ஸாக் ஷேப் தெரியுங்க. இந்த ஷேப்பை தான் நம்ம ஓடுகளுக்காக யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்னிச்சர்லாம் வாங்கும்போது அதுக்குள்ள ஏற்கனவே இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்ல இருக்கக்கூடிய கார்ட்போர்டு இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுவே கிடைச்சிருச்சுன்னா டேரக்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மட்டும் இந்த மாதிரி கார்ட்போர்டை பிரிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள எல்லாம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாங்க. நடுவில் கேப் இல்லாத மாதிரி கரெக்டாக இதை ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டும் போது கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ இதோட கதவை சுற்றிலையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சன்னமாக இருக்கக்கூடிய கயிறு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேங்க. இப்போ இது இந்த மாதிரி சுத்திலையும் ஒட்டிடலாங்க. இப்போ நல்ல தடிமனான கயிறு எடுத்து இந்த வீட்டை சுத்திலையும் ஒரு லேயர் கொடுத்துடலாங்க. நாலஞ்சு சீமார் குச்சியை ஒட்டுக்க எடுத்து இந்த கிரில்லுக்கு தேவையான சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் யூஸ் பண்ணி இந்த கிரில்லை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை ஒரு சைடில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம கதவு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. கதவுக்கு தேவையான இந்த மரத்தோட டிசைன் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ 90% இந்த வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க. இப்போ இதை கலர் அடிச்சிடலாம். கலர் அடிக்கிறதுக்கு வீட்டில் மிச்சமாக இருக்கக்கூடிய டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டோ இல்லை போஸ்டர் கலர்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 டைம் நீங்கள் கலர் அடிக்க அது உறிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சைடு நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு இப்போ செஞ்சு காட்ட போறேன். எங்கெங்கெல்லாம் மரத்தோட டிசைன் வருதோ அங்கங்கெல்லாம் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போறோங்க. ஏற்கனவே டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு லேயர் அடிச்சிருக்கறனால ஃபேப்ரிக் க்ளூ ஈஸியாக ஒட்டிக்குதுங்க. இல்லைன்னா இந்த க்ளூ கன் மேலே ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ சீக்கிரம்.
ஜன்னல் முடிஞ்சோடனே பிரான்ச்சஸ்க்கு ப்ரௌன் கலர் அடிச்சிடலாங்க. அது முடிச்சோடனே முன்னாடி இருக்கக்கூடிய ஓடுகளுக்கும் அதே கலர் அடிச்சிடலாங்க. இப்போ கதவுக்கு கலர் அடிக்கிற காமிச்சிடலாங்க. தேவைப்படுற அளவுக்கு ப்ரௌன் கலர் அடிச்ச பின்னாடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷேடிங் தேவைப்படுதோ அங்கே மட்டும் ஒயிட் கலர் லேஸாக இதை மிக்ஸ் பண்ணி அடிங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக காட்டுறதுக்காக ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்து அடிங்க. ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கயிறு கூட நல்லா அதை ஒட்டிக்கோங்க. இப்போ க்ரீன் கலர்லேயே 2-3 ஷேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மரத்தெல்லாம் கலர் அடிச்சிடலாங்க. கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்லா டார்க் க்ரீனாகவும் மேலே இருக்கக்கூடிய இடங்கள்ல லைட் க்ரீனும் அடிச்சுக்கலாங்க. இப்போ ஃபினிஷிங் டச்சுக்கு வந்தாச்சுங்க. கிரில்ல வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கிரில்லுக்கு தேவையான கம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீமார் குச்சி யூஸ் பண்ணி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி சீமார் குச்சிகளெல்லாம் ஒட்டிடலாங்க. இப்போ இந்த கம்பிகளுக்கும் வெள்ளை கலரே அடிச்சிடலாங்க. இப்போ வீட்டை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. இதில் 2-3 செடி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு 2-3 கொடி மட்டும் வரைஞ்சிட்டு இருக்கேங்க. ஜன்னலை சுற்றியும் கதவு சுற்றியும் இந்த கொடி வந்து படற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேங்க. பூவெல்லாம் பிங்க் கலரில் கொடுக்க போகிறேங்க. டார்க் பிங்க், கொஞ்சம் லைட் பிங்க், அதுக்கு பின்னாடி ஒயிட், இந்த 3 கலந்து அடிக்கணுங்க. இதுக்கு இந்த பிளான்டர்ல எந்த பாகத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாதனால தேவைப்படுற அளவுக்கு அகலமும் இருக்கும், ரொம்ப நீளமாகவும் இருக்கும். எதுல எல்லாம் உங்களுக்கு நீளமான வேர் வருதோ அந்த மாதிரி செடியெல்லாம் இதுக்குள்ள வச்சிங்கன்னா சூப்பராக வளருங்க. அதோடய இது வந்து ஒரு இண்டோர் பிளான்டரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாலில் வச்சுக்கோங்க. இந்த பூத்தொட்டிக்குள்ளே செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்லாம் நான் வந்து ஃபேரி லைட் அதுக்குள்ளே போட்டுட்டேங்க. அந்த ஃபேரி லைட் எங்கேயும் வைக்கணுமேனு சொல்லிட்டு எங்கே வைக்கிறதுன்னு இடம் இல்லைன்னு சும்மா போட்டேன். இதை லைட்டோட பார்க்கும்போது இது ஒரு பெட் லேம்பாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணிட்டு பிளான்ட் பியா மாற்றிட்டேங்க. இதை பிளான்டருக்கு பதிலாக ஒரு பெட் லேம்பாக தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இதை பிளான்டரை யூஸ் பண்ணாலும் சரி, பெட் லேம்பை யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு இந்த பிளான்டர் செய்கிற ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.